மேசம் ராசிக்காரங்க, உங்களோட வாழ்க்கையில் சில நேரங்கள் வந்திருக்கும். அந்த நேரம் நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, எப்போ தான் எனக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிற யோசனை பெரும்பாலும் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஜூலை 2026 அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய மாதம். ஆமாங்க, இந்த மாதம் நடந்திருக்கக்கூடிய ஒரு கிரக மாற்றம் உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகுது. அந்த மாற்றம் நல்லதா கெட்டதா, நீங்கள் எப்படி நடந்துக்கணும், இந்த மாற்றத்தோட முடிவில் உங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லாங்க. வாழ்க்கையில் முழுமையான வெற்றியை பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன, கெடு பலனிலிருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேசம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆரம்பம், எந்த ஒரு விஷயத்துக்கான தொடக்கமுமே மேசராசி தான். இது நெருப்பு அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பயம் அப்படிங்கிறதே தெரியாது. மற்றவங்களாம் யோசிச்சுட்டு நிற்கிற இடத்துல நீங்கள் முடிவு பண்ணியே செயல்படுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் தனித்திறமையாக இருக்கும். பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலுமே அதில் தோல்வி வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கும். புது விஷயத்தை எப்போவுமே கற்றுக்கிட்டு தான் இருப்பீங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமே உங்களை உடைக்க வரல, உங்களை உருவாக்க வருது அப்படிங்கிறத நீங்கள் நம்பினா போதும். எப்பேற்பட்ட பிரச்சனையுமே தவிடுபடியாக்கிடுவீங்க. இந்த மாதம் முக்கிய கிரக மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றம் சில தாக்கங்களையும் மாற்றத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேச ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய் யார் தெரியுமா? முருகன் அதிபதியாக கொண்ட ஒரு கிரகம். நீங்கள் முருகப்பெருமான தினம்தோறும் வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில் நன்மை வரும், நல்ல ஒரு உயிர் வரும். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயின் அருளை முழுமையாக பெற முடியும். செவ்வாயின் அருள் கிடைச்சா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு செழிப்பு வரும், பிரச்சனை தீரும், அது அற்புதமான முன்னேற்றம் வரும். இந்த 2 இறைவத்தின் அருளையுமே நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு முருகப்பெருமான வழிபடுவதால் மேசத்துக்கு கிடைக்கிது. மேச ராசிக்காரங்க கண்டிப்பாக தினந்தோறும் வழிபட முடியல அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. செவ்வாய்க்கிழமையில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் போய் நீங்கள் செவ்வரளை பூ இருக்குல்ல, அந்த பூவால் செஞ்ச மாலையோ இல்லை பூக்களை கொடுத்தோ உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. இதை தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு முடிவுலாம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்ந்து முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் செவ்வரளை மாலை போட்டு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு வரும். இதை தொடர்ந்து நீங்கள் வாழ்நாள் முழுக்க செய்யலாம். சிறப்பான உயிரை தரக்கூடிய ஒரு வழிபாடு மேசராசிக்கு. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். முருகப்பெருமானோட அருளால் வாழ்க்கையில் நினச்ச எல்லா அமைப்புகளிலுமே வெற்றி நிலையை பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியான அமைப்பை எல்லா வகையிலுமே ஏற்படுத்தும். முருகன் வழிபாடு மேசத்துக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வழிபாடு. நிறைய மேசராசிக்கு இஷ்ட தெய்வமே முருகப்பெருமானதாக இருப்பாங்க. இயல்பாகவே அது அமையும். அதே போல் மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு பேருமே பாருங்கள் முருகன் சம்மந்தப்பட்ட பேராக இருக்கும். அப்படி இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு முருகன் சம்மந்தப்பட்ட பேராக இருந்தால் அது என்ன பேர் அப்படிங்கிறத சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரங்க ஒரு மரம் வளர்றது போல தான். அடியில் வேர் முதல்ல வளரும், அது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அது ஒரு நாள் பெரிய மரமாக மாறும். அது மாதிரி தாங்க நீங்களுமே. இப்போ வரைக்கும் உங்கள் வேர் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, அது வெளியில் யாருக்கும் தெரியல. அதனால் நீங்கள் உங்களை எப்பவுமே குறைவாக எடுத்துக்காதீங்க. உங்களோட வளர்ச்சியை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களோட சாதனை இந்த வெளி உலகத்துக்கு வரும். உங்களோட உயர்வை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்பட்டு நிற்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் அது அற்புதமாக உயர்ந்து நிற்பீங்க. இப்போ இருக்கிற சின்ன சின்ன தோல்விகளையோ சின்ன சின்ன கஷ்டத்தையோ பார்த்து நீங்கள் பயந்து பின்வாங்காதீங்க. யார் சொன்னாலும் சரி, என்னால் முடியும், நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் இந்த மாதம் அது அற்புதமான நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். எப்பொழுதுமே வாழ்க்கையில் உயர்வு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பாருங்கள், செவ்வாய் உங்கள் அதிபதி. செவ்வாய் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் தன்னம்பிக்கையும் சக்தியும் கொடுக்குற அமைப்பில் இருக்கிறாரு. இந்த அமைப்பு பார்க்கும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக முடிவு பண்ணலாங்க, பிரச்சனை எதுவும் வராது. நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லா இடத்துலையுமே எல்லோராலையுமே ஒப்புக்கொள்ளப்படும். திறமையை கையாண்டு நன்மையை பெற போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் செவ்வாயோட இந்த அமைப்பு கொஞ்சம் கோபத்தையுமே தூண்டும். அது எப்படின்னா,
எதிரில் இருக்கிறவங்களோட செயல் வந்து அவங்க வார்த்தை வந்து உங்களுக்கு கோபத்தை தூண்டுறது போல் இருக்கும். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. மற்றவங்களோட செயல்களில் கவனம் செலுத்தாதீங்க. தைரியமாக இருப்பீங்க. எடுக்கிற முடிவு சிறப்பானதாக இருக்கும். அதனால் கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்களேன். முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் தவிர்த்து பாருங்களேன். கண்டிப்பாக நல்லது. உங்களோட பேரு புகழுமே ஒரு இடத்துல நிலையானதாக இருக்கும். கோவப்பட்டு பிரச்சனை பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். கோபம் தான் உங்களுக்கு பல வகையிலுமே பின்னடைவு இது நாள் வரைக்கும் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இந்த கோபத்தை பெரும்பாலும் தவிர்ப்பது மேஷத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். சனி பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு இப்போ என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது சின்ன சின்னதாக தப்போ தவறோ செஞ்சுருந்தா கூட அதை திருப்பி செய்யாத அளவுக்கு சூழலை கொண்டு வந்து தரப்போகுது. பொறுமையாக நீங்கள் அந்த ஒரு விஷயம் செய்ய கற்றுக்கோங்க. சனி பகவானோட அமைப்பால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்குது. பொறுமையாக நிதானமாக இருங்க, அது சிறப்பு. உங்களை இந்த மாதம் கொஞ்சம் சனி பகவான் சோதனை செய்யக்கூடிய அமைப்புன்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரம் நல்லா நடந்தாலும் இந்த கோபம் வருது, ஒரு விஷயத்தில் வந்து சோதனை அப்படின்னா ஏதாவது தடை வருது, இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். ஆனாலும் அது பெரிய பின்னடைவுலாம் இல்லை. தைரியத்தால் வரக்கூடிய பிரச்சனையுமே உடைச்செறிஞ்சிடுவீங்க. வளர்ச்சிக்கு இந்த வழிவகுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனால் சின்ன சின்னதாக சோதனை தடை வரலாம். கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குரு பகவானோட சஞ்சாரம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறாரு. அதனால தான் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அது தவிடுபொடி ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். குரு உங்கள் பக்கம் இப்போ இருக்கிறாருங்க. நல்லவங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ துணையாக வந்து சேருவாங்க. சில நல்ல வாய்ப்புகளுமே உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏற்படும். இந்த மாதம் உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத சில வாய்ப்புகள் கிடைக்கும். மறைஞ்ச வாய்ப்புகள் மீண்டும் உயிர்ப்பித்து வரும். இதனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்துக்கான படியை எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்தை எல்லாமே படிக்கலாம் மாற்றிக்கோங்க. நிறைய அனுபவம் இருக்கும். அனுபவத்தை இப்போ செயல்படுத்தக்கூடிய காலம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அனுபவத்தை பாடமாக்கி வாழ்க்கையில் உயர்வு பெறக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க. நம்ம எப்போது ஒரு பாதையில் பயணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதையில் நிறைய கல் முள் வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே நின்னா நாம் போய் நம்ம பாதையை முடிக்க முடியுமா? அதுபோல் தான் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களுமே. அதெல்லாம் பெருசு பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முடிவில் உங்கள் பாதை வெற்றியை ஏற்படுத்தும். வேலை தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீங்கள் காத்திருந்து எதிர்பார்த்த நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்போ வந்து சேரும். வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையுமே நல்லதென்ன கெட்டதென்ன அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணுங்கள். வேலை மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை கூட இந்த மேசராசிக்கு வரும். ஆனால் வந்து வேலையில் மாற்றம் செய்யாதீங்க. இந்த மாதம் இருக்கிற வேலையை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பொறுமையாக நிதானமாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் சிறப்பாக வேலை செய்கிறதுனால நீங்கள் நினச்ச எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வை இந்த மாதம் பெறலாம். அதுக்கப்புறம் வந்து மேலதிகாரிகளுமே உங்களோட செயல்களில் இப்போ கவனமாக தான் இருப்பாங்க. அதனால் கொடுக்குற வேலையை சிறப்பாக செஞ்சு முடித்தா அதுக்கான அங்கீகாரம், பாராட்டு இது எல்லாமே பெறலாம். வேலையை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் தவிர்த்துடுங்க. இருக்கிற வேலையில் எப்படி சிறப்பாக உயரலாம் அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டு பாருங்கள். எல்லா விஷயங்களையுமே நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. பெரும்பாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவசர முடிவை மட்டும் இந்த மாதம் நீங்கள் எடுக்கவே கூடாதுங்க மேசராசி. பொறுமையாக நிதானமாக யோசித்து பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். அவசர முடிவை மட்டும் எடுத்துடாதீங்க. அது நிறைய பிரச்சனையை கொடுத்துரும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பண வருமானம் நல்லாயிருக்கு. ஆனாலும் செலவுமே கொஞ்சம் கூட வரும். சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பண வருமானம் வரும்போது அனாவசிய செலவுகளை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும், எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறதும் புத்திசாலித்தனங்க. இதை நீங்கள் பின்பற்றாலே போதும். யாரையுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதிர்பார்க்க தேவையில்லை. சேமிப்பு உயரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே உங்களோட வாழ்க்கையின் தரம் உயரும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பண வருமானம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். லாபம் தரக்கூடிய அமைப்பும் இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கோபத்தை விடுத்துட்டு வியாபாரிகளிடையே சுமூகமான உறவு நீடிக்க விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். வாடிக்கையாளர்கள்கிட்ட கூட கோவப்படாமல் கொஞ்சம் கனிவாக பேசுங்க. வச்சுருக்கிற பொருட்களை தரமாக வச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்கள் மனநிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் எல்லாமே இப்போ குறைய தொடங்கும். தெளிவாக சிந்திச்சு சூப்பராக நீங்கள் உங்களுக்கான வேலைகளை செய்வீங்க. இது வரைக்கும் இருந்த மந்தமான நிலை மாறி நல்ல ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே பிறக்கும். பெரும்பாலும் ஓவர் திங்கிங்காக யோசிக்கிறத மட்டும் தவிர்த்தாலே போதும். இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்களா, எல்லா அமைப்புகளுமே நல்லாயிருக்கு. தொழில், வியாபாரம், குடும்பம் அப்படின்னு எல்லா அமைப்புகளாலையுமே நன்மையை பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா கோபம், அவசரம். கோவப்பட்டு அவசர முடிவெடுத்தால் கண்டிப்பாக அதனால் வருத்தம் வரலாம். கவனமாக இருங்க. மேசராசிக்காரங்க ஏற்கனவே சொன்னது போல தான்,
ஒரு மரம் மாதிரி நீங்கள் இப்போ வளர்ந்து வரீங்க. அடியில் வேர் வந்து ஃபஸ்ட்டு வரும். அது யாருக்குமே தெரியாது. அது யாரும் பார்க்கவும் முடியாது. ஆனால் ஒரு நாள் அதுதாங்க பெரிய மரமாக மாறும். அது மாதிரி தான் நீங்களுமே. இப்போ வரைக்கும் உங்கள் வேர் தான் வளர்ந்துட்டுருக்கு. இனிமே தான் உங்களோட உயரம் எல்லோருக்குமே தெரிய போகுது. அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. முன்னேற்றம் வரும். கோபத்தையும் அவசர முடிவையும் மட்டும் இந்த மாதம் தவிர்த்தா எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். இந்த மாதம் சிவபெருமான், முருகப்பெருமான் வழிபாடு ரொம்பவுமே முக்கியம். கோயிலுக்கே போக முடியலனா கூட வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி தினம்தோறும் வழிபட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் எல்லா வகையிலுமே உங்களை வந்து சேரும்.